பொதுவா இந்த பிரபஞ்சத்தோட பேசுறதுக்கு பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப முக்கியமான ஒரு நேரமாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது உண்மைதானா? உண்மைதான். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, காற்று காற்று வசம் இருக்கு பார்த்தீங்களா? அது உங்கள சார்ந்து இருக்கும். இப்போ அ இந்த ரூம்லயே ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ம். நம்ம விசிபிள் ஆவோமா? ஆவோம். ரொம்ப லேட்டரா விசிபிள் ஆகும். ம். ஒரு 1000 பேர் இருந்தா, 1,00,000 பேர் இருந்தா தெரியவே மாட்டோம். தெரியவே மாட்டோம். அந்த மாதிரி 3ஆம் மணிக்கு எழுந்துக்கும்போது ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உலகத்துல. ம். சும்மா சொல்றேன். அதுல ஒருத்தன் எழுந்தா மட்டும் கூட அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்? ம். வீட்ல ஒரு 10 பேர் தூங்கிட்டு இருக்கான். ஒருத்தன் எழுந்துக்கிறான். லைட்ட போடுறான். அவன கவனிக்கிறோமா இல்லையா? ஆமா. அதுலயே வீட்ல ஒரு 10 பேர் இருக்கான். அவன் வேலைய பார்க்குறான். ம். நம்ம கவனிக்கிறோமா? இல்ல. கண்டிப்பா. அந்த மாதிரி 3:45 மணிக்கு இருக்கும்போது அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுமா? என் குழந்தை என்ன பண்ண வரான்? ம். ஒரு அம்மா அவ்வளோ ஆசையா பார்க்குமா? ஓகே. அம்மாமா அது. பிரபஞ்சம்ங்கிறது என்ன? உங்க பெத்த அம்மா, அப்பாலாம் வந்தவங்க. ம். சரியா? இப்போ அந்த அம்மா என்ன பார்க்குமா? பாசமா பார்க்குமா? ம். என் குழந்தை என்ன கேட்க வருது? நம்மள தவழுதோ இல்லையோ, நம்ம தவழ்ந்து வரோமோ இல்லையோ, நம்ம வேணா நம்ம பெரியவங்க மெச்சூர்டுன்னு சொல்லிக்கலாம். ஆனா, சும்மா நம்ம பெத்த அம்மாவே நம்மள என்ன சொல்லுவாங்க? நம்ம குழந்தைய எவ்வளோ வயசானாலும் அது என் குழந்தை. எவ்வளோ வயசானாலும் என் குழந்தை. அப்ப அந்த பிரபஞ்சத்துக்கு ம். அந்த மாரி பார்த்துருக்காங்களா யாராவது? எனக்கு வரல, எனக்கு செய்யல, எனக்கு பண்ணல, அவன் மட்டும் இப்படி இருக்கான், இவன் மட்டும் இப்படி இருக்கான், இது அது வருதுன்னு இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர்த்து, என்னைக்காவது பிரபஞ்ச ஆற்றல அம்மாவா பார்த்து, அம்மா அப்படின்னு ஒரு 3:45 மணிக்கு எழுந்து, உங்களுக்கு அப்பா தான் பிடிக்கும்னா அப்பான்னு கூப்பிடுங்க, தப்பு இல்ல. ம். உங்கள கூப்பிடுற தோரணை பாசமா இருக்கணும்.